என் இனிய தோழர்கள் மற்றும் தோழிகளுக்கு பஞ்சாங்க நேரம் சேனலின் அன்பான வணக்கம். நாம் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவின் மூலமாக என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, வருகின்ற அமாவாசையை முன்னிட்டு கன்னிராசிக்கார நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்க போகிறது, என்ன பலன்கள்லாம் அவருடைய வாழ்க்கையில் நிகழப் போகிறது என்று பார்க்க போகிறோம். மேலும் இவர்களுடைய குடும்பம், வேலை மற்றும் தொழில் அமைப்பானது எப்படிப்பட்ட மாற்றத்தை எல்லாம் சந்திக்க போகிறது, மேலும் அடுத்து வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எந்த விஷயத்தெல்லாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும், அதை பற்றின முழுமையான தகவலை இந்த வீடியோ பதிவின் மூலமாக முழுவதுமாக தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பதிவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் இந்த வீடியோ பதிவை நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவு நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடன் உங்களை வந்து சென்றடைங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு பெருமாளை ரொம்ப பிடிக்கும்னா பெருமாளை போற்றி போற்றி என்ன மந்திரத்தை மறக்காமல் 3 முறை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையம். ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் குடும்பத்தில் நடக்கின்ற அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் உடனடி தீர்வு சிறந்த முறையில் அளிக்கப்படுதுங்க. குறிப்பாக இவர்களிடம் மாமியார் மற்றும் மருமகள் பிரச்சனை, செவ்வாய் தோஷத்தினால் பிரச்சனைகள், பண பிரச்சனைகள், மாயமந்திரம், மன அழுத்தம், உறவில் சிக்கல் போன்ற அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் சிறந்த முறையில் தீர்வு அளிக்கப்படுது. உங்களுக்கும் இது போன்ற பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் மறக்காம டெஸ்கிரிப்ஷனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்களும் பயன்பெற்றுக்கோங்க. கன்னி ராசிக்கார நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் எப்படிப்பட்ட மாற்றத்தை எல்லாம் சந்திக்க போகிறது என்று பார்க்கலாம். 9/6/2024 அன்று புதன் பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருந்து தொழில் ஸ்தானத்திற்கு மாற இருக்கிறாரு. மேலும் 13/6/2024 அன்று சுக்கிர பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருந்து தொழில் ஸ்தானத்திற்கு மாற இருக்கிறாருங்க. 15/6/2024 அன்று சூரிய பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருந்து தொழில் ஸ்தானத்திற்கு மாற இருக்கிறார். 26/6/2024 அன்று புதன் பகவான் தொழில் ஸ்தானத்தில் இருந்து லாபஸ்தானத்திற்கு மாறாருங்க. இதனால உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்லாம் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். புத்தி கூர்மையுடன் செயல்பட்டு எந்த சிக்கலையும் தீர்க்கும் கன்னி ராசியினருக்கு இந்த மாதம் எந்த ஒரு விஷயத்தையும் கவனமுடன் கையாள்வது தான் உங்களுக்கு மிகப்பெரிய நல்லதுங்க. மேலும் எல்லா காரியங்களிலும் உங்களுக்கு அனுகூலத்தையே தருவார். முக்கிய நபர்களின் உதவியும் உங்களுக்கு கிடைக்கப்பெறும். மனதில் தன்னம்பிக்கையானது அதிகரித்து காணப்படும். எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் துணிச்சலாக செய்து வெற்றி பெற போறீங்க. அரசாங்க ரீதியிலான விஷயங்கள் உங்களுக்கு நன்மை தரும் வகையில தான் இருக்கும். தொழில் வியாபாரம் விறுவிறுப்படையும். கடந்த காலங்களில் இருந்த மந்த நிலை மாறப்போகுது. வாடிக்கையாளர்களை அனுசரித்து செல்வது தான் உங்களுக்கு நன்மையை தருங்க. உத்தியோகத்தில் இருப்பவங்க மேலதிகாரிகளின் சொல்படி நடந்து கொள்வது நல்லதுங்க. மேலும் உங்களுக்கு பணவரத்தானது எதிர்பார்த்ததை போலவே திருப்திகரமாகவே இருக்கும். குடும்பத்தில் கலகலப்பு ஆனது அதிகரித்து காணப்படும். கூடவே மனதில் ஒருவித கவலையும் இருந்து கொண்டேதாங்க இருக்கும். வாழ்க்கை துணையுடன் எதையும் பேசி தீர ஆலோசித்து செய்வது தான் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை தரும். பிள்ளைகள் அன்பு செலுத்துவாங்க, ஆனால் அவர்களுக்காக செலவு செய்யவும் நேரிடும். பெற்றோர் வழியில இருந்து வந்த கசப்பு உணர்வு மாறப்போகுது. பெண்களுக்கு எந்த ஒரு காரியத்தையும் துணிச்சலாக செய்து முடிக்கும் ஆற்றல் இருக்குங்க. தேவையான உதவிகளும் கிடைக்க பெறுவீங்க. கலைத்துறையினருக்கு ராசிநாதன் புதனின் சஞ்சாரம் எதிர்பாராத நல்ல திருப்பங்களை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். மனதில் சந்தோஷமும் உண்டாகும். எந்த பிரச்சனை வந்தாலும் சமாளித்து முன்னேறி செல்வீங்க. தெளிவான முடிவுகள் எடுப்பதன் மூலம் இழுபறியான காரியங்கள் உங்களுக்கு சாதகமாகவே நடந்து முடியுங்க. மற்றவர்கள் பாராட்டக்கூடிய மிகப்பெரிய செயலை செய்து முடிக்கும் ஆற்றல் உங்களிடம் காணப்படும். அரசியல் துறையினருக்கு புதிய பதவிகளும் கிடைக்கும். மரியாதை, அந்தஸ்து ஆகியவை உயர்ந்து காணப்படும். எதையும் செய்து முடிக்கும் சாமர்த்தியம் இயல்பாகவே உங்களிடம் உண்டாகுங்க. பெரியோர்கள் மூலம் காரிய அனுகூலமும் ஏற்படும். திறமை அனைத்தும் வெளிப்படும். காரியங்கள் உங்களுக்கு அனுகூலமான பலனையே பெற்றுத்தரும். மனதில் தைரியமும் அதிகரித்து காணப்படும். மாணவர்களுக்கு பாடங்களை படிப்பதில் சுறுசுறுப்பும் காணப்படுங்க. மற்றவர்களை விட கூடுதலாக படிக்க வேண்டும் என்ற எண்ணமும் ஏற்பட்டு கொண்டேதான் இருக்கும். உத்திரம் 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் இருந்த பிரச்சனையும் தீர்ந்துவிடும். ஆனால் வாழ்க்கை துணையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவைப்படுதுங்க. குடும்பம் சம்பந்தப்பட்ட காரியங்கள் சரிவர நடக்காமல் தடை தாமதமும் ஏற்படலாம். பிள்ளைகள் நலனுக்காக கூடுதலாக உழைக்க வேண்டிய இருக்கும். அடுத்து அஸ்தம் நட்சத்திரம்.
அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மன திருப்தியுடன் காரியங்களை செய்து முடிக்கும் ஆற்றல் இருக்குங்க. மேலும் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்ததை விட பணவரவானது அதிகரித்து காணப்படும். மாணவர்களுக்கு எதிர்கால கல்வி பற்றி நீங்கள் எடுத்த முடிவுகள் உங்களுக்கு மன திருப்தி அளிக்கும் வகையில் தான் இருக்கும். மேலும் உங்களுக்கு அலைச்சலானது அதிகரித்து காணப்படும். அடுத்து சித்திரை 1, 2 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு டென்ஷன் குறைய போகுது. உடல் ஆரோக்கியமும் உண்டாகும். விரும்பியபடி காரியங்களும் உங்களுக்கு நடக்கும். நீண்ட தூர தகவல்கள் உங்களுக்கு நல்ல தகவல்களாகவும் வந்து சேருங்க. தொழில் வியாபாரம் உங்களுக்கு முன்னேற்றம் தரும் வகையில தான் காணப்படும். மேலும் உங்களுக்கு லாபமானது எதிர்பார்த்தபடியே அமையும். புதிய வாடிக்கையாளர்கள் ஏற்படுவதுடன் அவர்களால் உங்களுக்கு நன்மையும் உண்டாகுங்க. பரிகாரமாக புதன்கிழமையில விஷ்ணு சகஸ்கர நாமம் படித்து பெருமாளை வழிபட காரிய வெற்றியும் உங்களுக்கு உண்டாகும். உங்களுக்கான அதிர்ஷ்ட கிழமைகள் ஞாயிறு, வியாழன் மற்றும் வெள்ளி. சந்திராஷ்டம தினங்கள் 3, 4 மற்றும் 30. அதிர்ஷ்ட தினங்கள் 24 மற்றும் 25. மேலும் கன்னி ராசியினருக்கு இந்த மாதத்தில் உங்களுடைய செயல்களில் வெற்றி பெறவும் முன்னேற்றம் காணவும் முன்னேறுகளின் ஆசி உங்களுக்கு கிடைக்குங்க. உங்களுடைய செயல்கள் மற்றும் வளர்ச்சி மூலம் நீங்கள் சமூகத்தில் பெயரும் புகழும் பெற்று வாழ்வீங்க. இந்த மாதம் உங்களால் பிறருக்கு ஆதரவு அளிக்க இயலும். அது உங்களுக்கு திருப்தி அளிக்கும் வகையில் தான் இருக்கும். நீங்கள் சமூக சேவை செயல்களில் ஈடுபட வாய்ப்பு உள்ளதுங்க. அரசியலில் இருப்பவர்களுக்கு வெற்றி காண இது ஏற்ற மாதமாகவே அமையும். அரசு நடத்தும் வேலைவாய்ப்பு தேர்வில் நீங்கள் பங்கு கொண்டு அதனால் வெற்றியும் பெற போறீங்க. நீங்கள் கனவு காணும் வேலை உங்களுக்கு கிடைக்க அதிகப்படியான வாய்ப்பு உள்ளதுங்க. உங்களுடைய பொருளாதார முன்னேற்றத்திற்காகவும் உங்களுடைய உத்தியோகம் நிமித்தமாகவும் நீங்கள் நீண்ட தூர பயணமும் மேற்கொள்ள போறீங்க. கடவுள் வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக மன அமைதியும் பெற முடியும். ஆன்மீக வழிகாட்டுகளின் ஆசைகள் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு உதவிகரமாகவே இருக்குங்க. உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வீங்க. உங்களுடைய தனிப்பட்ட வாழ்வியில் கண்டிப்பாக மிகப்பெரிய சந்தோஷம் நிறைந்து காணப்படும். இருப்பினும் செலவுகள் காரணமாக உங்களுடைய வருமானம் மற்றும் சேமிப்பை மேம்படுத்துவது சற்று கடினமாகத்தான் இருக்கும். எனவே உங்களுடைய செலவுகளை நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டும். உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளை நிறைவேற்றுவதில் தாமதங்களை எதிர்கொள்ளும் வாய்ப்புகளும் இருக்குதுங்க. இது தவறான புரிதலை ஏற்படுத்தக்கூடியதாக கூட இருக்கலாம். எனவே உறவு சிக்கல்களை தவிர்க்க அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும். முதலீடுகள் மூலமாக நிதி இழப்புகளை சந்திக்க வாய்ப்புகள் இருக்குது. எனவே உங்களுடைய அனைத்து முதலீடு திட்டங்களையும் ஒத்தி வைக்க வேண்டும். தாயின் உடல்நிலையில அக்கறை காட்ட வேண்டுங்க. உங்களுடைய திருமண வாழ்க்கைக்கு இது ஒரு நல்ல மாதம் என்றே சொல்லலாம். அடுத்து காதல் மற்றும் குடும்ப உறவானது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்க. காதலர்களுக்கு இது ஏற்ற மாதமாக இருக்கலாம். உங்களுடைய துணைக்காக நீங்கள் பணத்தை செலவு செய்யவும் நேரிடும். அவர்களின் தேவைகளை நிறைவேற்ற நீங்கள் கடன் வாங்க கூட நேரிடலாம். உங்களுடைய காதல் உறவுல எதிரிகளால் சட்ட சிக்கல்களை சந்திக்கவும் நேரும். உங்களுடைய அன்புக்குரியவருடன் சமூக சேவை நடவடிக்கைகளில் ஈடுபடுவது காதல் உறவுகளில் உள்ள சிரமங்களை குறைக்கக்கூடியதாக இருக்கும். திருமணத்திற்கு காத்திருப்பவர்களுக்கு தங்களுடைய வாழ்க்கை துணையை கண்டுபிடிக்க இது ஒரு சாதகமான காலம் என்றே சொல்லலாம். தைரியம் மற்றும் தன்னம்பிக்கை மூலமாக எதிரிகளை தோற்கடித்து உங்களுடைய அன்புக்குரியவர்களுடன் மகிழ்ச்சியை அனுபவிப்பது சாத்தியமாகுங்க. இந்த காலகட்டம் உங்களுடைய துணையை திருமணம் செய்து கொள்ளவும் உங்களுடைய திருமண வாழ்க்கையை தொடங்கவும் உதவ போகுது. பிரிந்தவர்களுக்கு மீண்டும் துணையுடன் சேர வாய்ப்புகளும் கிடைக்கும். கருப்பசாமியை வழிபடுவது அன்பான உறவுகளின் மூலம் மகிழ்ச்சியை காண உதவுங்க. அடுத்து நிதிநிலை. உங்களுடைய கடந்த கால முயற்சிகளுக்கு உண்டான பலன்களை நீங்கள் இந்த மாதம் பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. உங்களுடைய நீண்ட கால விருப்பங்கள் இந்த மாதம் நிறைவேற போகுது. உங்களுடைய செலவுகள் இந்த மாதம் அதிகரித்தே காணப்படும். அதனால் பணத்தை சேமிப்பது உங்களுக்கு கடினமாகத்தான் இருக்குங்க. முதலீடுகள் மூலமாக நஷ்டங்கள் மற்றும் பெரும் சிரமங்களை நீங்கள் சந்திக்கவும் நேரிடும். எனவே வீடு, நிலம், வாகனம் மற்றும் சொத்து சம்பந்தமான விஷயங்களை தள்ளி போடுவது நல்லதுங்க. குழந்தைகளின் மேல் படிப்புக்காக நீங்கள் பணத்தை செலவு செய்வீங்க. உத்தியோக வளர்ச்சி சார்ந்த விஷயங்கள் குறித்து மேற்கொள்ளும் பயணம் காரணமாகவும் செலவுகள் இருந்து கொண்டு தான் இருக்கும். லட்சுமி தேவியை வணங்குவதன் மூலமாக உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சி ஏற்படுங்க. அடுத்து உத்தியோகம். இந்த மாதம் நீங்கள் உத்தியோகத்தில் பதவி உயர்வு பெற முடியும். பணி சார்ந்த உங்களுடைய இலக்குகளை அடைய உங்களுக்கு முன்னோர்களின் ஆசி கிட்ட போகுது. பணியிட சூழலில் நீங்கள் பெயரும் புகழும் பெற போறீங்க. தலைமை பொறுப்பு உங்களுடைய உத்தியோக வளர்ச்சிக்கு ஆதரவாக இருக்கும். உங்களுடைய தொழில் வளர்ச்சிக்கான எதிர்கால திட்டங்களை தயாரிப்பது மற்றும் உங்களுடைய திட்டங்களில் வெற்றியை அடைவதற்கு வலுவான அடித்தளத்தை உருவாக்குவது சாத்தியமாகுங்க. மேலதிகாரிகள் மற்றும் நிர்வாகத்தினரின் ஆதரவை பெற முடியும். புதிய வளர்ச்சி நடவடிக்கைகள் மற்றும் குழுப்பணி உங்களுடைய வளர்ச்சிக்கு உறுதுணையாகவே இருக்குங்க. அடுத்து தொழில். இந்த மாதம் கூட்டு தொழில் மூலம் சாதகமான வளர்ச்சிகளை நீங்கள் காண முடியும்.
கூட்டாளர்களின் ஆதரவு மூலமாக தொழிலில் நீங்கள் அதிகப்படியான லாபத்தையும் பெற முடியும். வெளி மாநிலம் மற்றும் வெளிநாடு சார்ந்த தொழில் மூலம் இந்த மாதம் உங்களுக்கு லாபமும் அதிகரித்து காணப்படும். உங்களுடைய தொழில் வளர்ச்சிக்காக நீங்கள் புதிய இடங்களுக்கு பயணம் செய்யும் வாய்ப்புகளையும் பெற போறீங்க. தொழிலில் உங்களுடைய வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும் உறவுகளை நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். மேலும் தொழில் முதலீடுகள் மூலம் நஷ்டம் ஏற்படவும் வாய்ப்பு உள்ளது. தவறான முடிவுகள் மற்றும் தொழில் நஷ்டங்களை தவிர்க்க முடிவெடுக்கும் அதிகாரத்தை கூட்டாளியிடம் ஒப்படைக்க வேண்டும். மகான்களை வணங்குவதன் மூலம் தொழிலில் நஷ்டத்தை நீங்கள் தவிர்க்கலாங்க. இதுவரைக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் வருகின்ற அமாவாசையை முன்னிட்டு எப்படிப்பட்ட மாற்றத்தை எல்லாம் தரப்போகிறது என்று பார்த்தோம். இந்த பதிவானது கன்னிராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல பதிவாக இருந்திருக்கும் நம்புறேன். இது போன்ற பதிவுகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவு நோட்டிஃபிகேஷன் மூலமா உடனுக்குடன் உங்களை வந்து சென்றடையுங்க. நன்றி நண்பர்களே.